இந்தியாவில் இருக்கின்ற பல தேசிய வங்கிகள் இணைந்த கூட்டமைப்பு நடத்தி கொண்டிருந்த சிபில் என்பதை இன்றைக்கு ஒரு அமெரிக்க நிறுவனம் கையில் எடுத்து விட்டது. அந்த அமெரிக்க நிறுவனம் தான் சிபில் ஸ்கோரை கொண்டு வருது. அப்ப இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய கடன் வாங்கும் திறன், தாங்கு திறன், திருப்பி கட்டுகின்ற திறன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு தரவுகளாக அவங்க கையில் இருக்கு. அப்ப இதை வைத்து இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்னன்றதெல்லாம் வெளிநாட்டுக்கு நம்ம எப்படி விற்கிறோன்றதுக்கு இது ஒரு உதாரணம். புரியுதுங்களா? அப்ப இதை போன்ற இவ்வளவு சிக்கல்கள் இடத்துல ரிசர்வ் வங்கி கொண்டு வந்திருக்கின்ற இந்த திட்டம் என்பது மக்களை எங்க கொண்டு போய் நிறுத்துன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, நீங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. எத்தனை குடும்பத்தை நீ போய் ஆதாரம் கேட்பீங்க? எத்தனை குடும்பத்தில் ஆதாரம் கேட்பீங்க? சீர்வரிசை குடிச்சதுக்கு என்ன இருக்கும்? சில பெண்களுக்கு தங்கத்தை சேகரிப்பது என்பது ஒரு பொழுதுபோக்கு. இது எங்க அம்மா கொடுத்த நகை, நான் அழிக்க மாட்டேன், அதே வடிவத்தில் தான் வச்சிருப்பேன். இந்த ஒட்டியான நகைகளும் வருது. அந்த பாரம்பரிய நகைகள் என்று வருவது நிறைய பேர் அழிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஒட்டியானம், நெத்தி சுட்டி, என்ன இந்த ராக்கடின்னு சொல்லுவாங்க, பின்னாடி சடையில வைக்கிறது. அப்புறம் ஒட்டியானம் இடுப்புல கட்டுறது, அட்டிகை, கல்லு வச்ச அட்டிகை, இதெல்லாம் பழங்காலத்தினுடைய வடிவங்கள். கல்லு வச்ச வளையல், இது எதையுமே கை வைக்க மாட்டாங்க சில பெண்கள். அதுக்கெல்லாம் நீங்க எங்க போய் சர்டிபிகேட் கொடுப்பீங்க? அப்ப எங்க அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, போங்க மார்வாடிகளை நோக்கி நகருங்கள், அவர்கள் போடுகின்ற அத்தனை திட்டங்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற அனைத்துக்கும் கைகட்டி கொண்டு கையெழுத்து போட்டு வாங்க. அவர் சொல்றதுதான் ரேட்டு, அவர் சொல்றதுதான் வட்டி என்று வருகின்ற பொழுது, குறைந்த சதவிகிதத்தில் யாரிடமும் நின்று கை கட்டாமல் சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்கத்தை முதலீடாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுயமரியாதை உள்ள மக்களை கடன்காரர்களாக மட்டுமல்லாமல் கைகட்டி நிற்பவர்களாகவும் மாற்றுவதற்கு ரிசர்வ் வங்கி அநியாயமாக துணை போகிறது என்பது மட்டுமல்லாமல் தனி நபர்களை ஊக்குவிப்பதற்கு